வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க நாளைக்கு ரிசல்ட் சரியா? என்ன திடீர்னு ரிசல்ட் அப்படின்றீங்களா? ஆமா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய கேசஸ் கிட்டத்தட்ட ஒரு 40 கேசஸையும் ஒண்ணா சேர்ந்து விசாரிக்கிறாங்க இல்லையா? நீட்டு முறைகேடுகள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. அது என்னன்றத கொஞ்சம் அப்படியே டீட்டெயில்டா பார்த்துடலாம். எக்ஸாம்ஸ் வந்து 5ஆம் தேதி மே நடந்தது. அதுக்கப்புறம் ஜூன் 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி தான் ரிசல்ட் கொடுக்கறதா இருந்தது. 4ஆம் தேதி கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு டேட்லயே ஒரு குழப்பம் இருந்தது. ஏன்னா பார்லிமெண்ட்டோட எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸும் அன்னைக்கு தான் வந்தது. அதனால ரொம்ப குழப்பமா ஏன் இதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு குளறுபடி இருந்தது. அன்னைக்கு பார்த்து 67 பேர் வந்து 720 மார்க் எடுத்தாங்க. அதுவும் ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்தது. எப்படி இவ்வளோ மாணவர்கள் எடுத்தாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 600க்கு மேலன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எடுத்திருக்காங்க அப்படின்றப்ப ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குழப்பம் நடக்கிறதுக்கு இல்லையே திருப்பியும் வந்து 720 719 அப்படின்ற மாதிரி எல்லாம் மார்க் வந்தது. இதெல்லாம் எப்படிடா நடந்தது? 720 ஓகே, அதுக்கப்புறம் மார்க் 716 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல, 715க்கு வாய்ப்பு இருக்கு, 718 19 எல்லாம் வந்திருக்கேன். இந்த மாதிரியான ஒரு குளறுபடி வந்தப்ப என்னன்னு கேட்டா லேட் ஆயிடுச்சு. அதனால அந்த பசங்களுக்கெல்லாம் பேஸ்ட் ஆன் த டைம் வந்து பார்த்து நார்மலைசேஷன் மெத்தட்ல வந்து மார்க் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து 1563 பேருக்கு வந்தது. இது ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. ரிசல்ட் கொடுத்தது முன்னாடி, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 67 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க, ஃபுல் மார்க் வாங்கினது அது ஒரு குழப்பம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா 718 19 வந்ததுல குழப்பம் இருந்ததுனால நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதுக்கு நடுவுல வந்து பீகார், பாட்னா, குஜராத்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து ஏதோ ஒண்ணு சரியா நடக்கல எக்ஸாம்ஸ் அப்படின்றதுனால பல மாநிலங்கள்ல இருந்து பல மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்தாங்க. இதுல கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல கேசஸ் இருக்கு. இதுல தனித்தனியா விசாரிக்க முடியாதுன்றதுனால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சு, சேர்த்த மாதிரியான கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்க பண்ணாங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அன்னைக்கே முடிவு வந்துடும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த இதுல வந்து திருப்பியும் மாத்தினாங்க. அதுக்கப்புறம் 18ஆம் தேதி மாத்தினாங்க. 18ஆம் தேதி கூட எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. பட் அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன கேட்டாங்கன்னா, என்டிஏல சில டாக்குமெண்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணணும், இது உண்மையா நடந்திருக்கா அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொன்ன என்டிஏ வந்து அப்புறமா ஆமா லீக் பேப்பர் இருந்தது ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் சில முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் சிபிஐ நடத்தினதுலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆமா பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது சிஸ்டமேட்டிக்கா நடக்கல. ஒரு இடத்துல இருந்து தான் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு. அதை உடைச்சு எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் முன்னாடி எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி அந்த பேப்பரை வெளியில கொடுத்துருக்காங்க. அதுல சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எய்ம்ஸ்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேருக்கு பேப்பரை கொடுத்து அவங்களெல்லாம் சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுக்க சொல்லி அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இப்ப புதுசா வந்துட்டு இருக்கு. தோண்ட ஏதோ வருது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா ரீநீட் நடத்தணும் அப்படின்ற மாதிரியும் கேசஸ் இருக்கு. ஆனா வந்து சிபிஜே என்ன சொல்றாருன்னா வேண்டாம். ஏன்னா சில மாணவர்கள் செய்த தவறுகள் அவர்களெல்லாம் வந்து என்டிஏ சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களெல்லாம் டிபார் பண்ணியிருக்கோம். எழுதுறதுக்கான அவங்க சில வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்லேயே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். அதனால அது ஒட்டுமொத்தமா வந்து மாணவர்களுக்கு ரீநீட் வரப்ப திருப்பி அந்த பசங்களும் மன உளைச்சல் ஏற்படும், திருப்பி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்படி எல்லாம் இருந்த சுச்சுவேஷன்ல இப்ப சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ஐஐடி ஒரு சப்மிட் பண்ணாங்க. மார்க் வந்து கூடுதலா வர்றதுக்கு என்ன ரீசன்னா, சில இடத்துல நீட் சென்டர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த சென்டர்ஸ்ல வந்து பசங்க வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. ரெண்டாவது அந்த 1563 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரீநீட் நடுவுல வச்சாங்க. அவங்களதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்டூடெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஒரு 800 அரௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த ரிசல்ட்டை சேர்த்து ஒரு 30ஆம் தேதி ரிசல்ட் கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காரு, பசங்க எந்தெந்த சென்டர்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்னு ஓப்பனா நீங்க கொடுக்கல. அவங்கவுங்க மார்க் தான் தெரியுதே தவிர மத்தவங்க மார்க் பப்ளிக்கா வந்து தெரியல. அதனால பப்ளிக்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிசல்ட்டை வந்து கொடுங்க. அது மூலயமா ஒரு வெளிப்படை தன்மை இருக்கும். இந்தந்த சென்டர்ல இவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப இது பேப்பர் லீக் ஆச்சா இல்லையா, இது எதனா ஒரு இடத்துல மட்டும் இருந்திருக்கா அப்படின்றத வந்து இது வெளிப்படையா எல்லாருக்குமே பார்க்கறதுக்கான ஒரு எல்லா மாணவர்களும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னு சாட்டர்டே 12 o'clock
இந்தளுடைய ரிசல்ட்டை வந்து வெப்சைட்ல வந்து என்டிஏ வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இது மூலயமா நம்மளுக்கு எந்தெந்த ஸ்டேட்ல எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். எந்த சென்டர்ல வந்து ஒரே சென்டர்ல வந்து 720 மார்க்கு எல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு, ஒரே சென்டர்ல 6 பேர் 7 பேர் எடுத்தாங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு டோட்டல் லிஸ்ட்ல பார்த்தா தான் தெரியும் அப்படின்றதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்டர் வைஸ் த்ரூ அவுட் இந்தியாவில் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு சாட்டர்டே அன்னைக்கு 20ஆம் தேதி பப்ளிஷ் பண்றாங்க. பப்ளிஷ் பண்ணதுமே இது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரெண்டாவது இதெல்லாம் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி 22ஆம் தேதி அன்னைக்கு இந்த கேஸை வந்து திருப்பியும் தள்ளி வச்சிருக்காங்க. பட் ரீநீட் வரதுக்கு 100% சான்ஸ் இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா முறைகேடுகள் முழுவதா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே அட்லீஸ்ட் வந்து பரவி இருக்கு த்ரூ அவுட் இந்தியாவில் அப்படின்றது புருவானா மட்டும்தான் நம்ம ரீநீட் பண்ண முடியும். சில குழந்தைங்க தான் தவறு பண்ணியிருக்காங்க, இல்லை சில இடத்துல தான் தவறு நடந்திருக்கு அப்படின்றப்ப அதை வந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறப்ப ரீநீட்டு தேவையில்லை. அதனால இது இன்னும் கூட கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால இமிடியேட்டா ரீநீட் நடத்துறதுக்கு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது கவுன்சிலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ற மாதிரி எம்சிசியும் என்டிஏவும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சில பேர் வந்து இடைக்கால தடை கொடுங்க கவுன்சிலிங்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காரு, கேஸ் நடந்துட்டு இருக்கு. கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியரிங் வந்து 22 இருக்கு, 24th அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றேன்னு இருக்காங்க. அப்போ அது இன்னும் வரல. நம்ம 22ஆம் தேதி என்னன்றதை முறையா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு தடை பண்றதா, இல்லைன்னா இடைக்கால தடை கொடுக்கறதா, இல்லை தள்ளி போடுறதா, இல்லைன்னா ரீநீட் நடத்ததா அப்படின்றத ஃபைனலா நம்ம வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம 22 மண்டே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 10:30 மணிக்கு கேஸ் இருக்கு, வெயிட் பண்ணலாம். என்னன்றதை நம்ம அன்னைக்கு தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மாணவர்கள் எக்காரணம் கொண்ட எந்த விதமான பதட்டமும் பட தேவையில்லை. பேரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இருங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. நாளைக்கு ரிசல்ட் வரும், அதுலயே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். த்ரூ அவுட் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் மாணவர்கள் எப்படி எல்லாம் மார்க் எடுத்திருக்காங்கன்னு எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பட் அதுல வந்து பசங்களோட பர்சனல் டீடைல்ஸ் கொடுக்கக்கூடாது. அப்படி இப்போ நம்பர் மட்டும் வரும், மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுல பேரு என்ன அதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க மேக்சிமம். அந்த மாதிரி தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பர்சனல் டீடைல்ஸ் எதுவுமே வெளியில எல்லாருக்கும் தெரியக்கூடாது. பட் த்ரூ அவுட் இந்தியாவில் சென்டர் வைஸ் வந்து எங்கெங்க மார்க் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். மண்டே அன்னைக்கு கேஸ் எப்படி போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஓகே, மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் இது ரிலேட்டடா தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா நீட்டு எக்ஸாமுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணும், இதெல்லாம் என்னத்துக்கு தேவையில்லாம பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணோம், நான் அடுத்த வருஷத்துக்கு படிச்சு நான் வந்து நல்ல மார்க் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில நீட்டுக்கான ஃபுல் இயர் கோர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் +2 முடிச்சிட்டு இருப்பீங்களே, வெயிட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ஃபுல் டே கோர்ஸ் போது தமிழ் வழியிலையும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்திலையும் இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு மேற்கொண்டு அது சம்பந்தமா உங்களுக்கு பயிற்சி சம்பந்தமா தகவல் வேணும் அப்படின்னாலும் 9176552121 இந்த நம்பர்ல கூப்பிடுங்க. ஃபர்தர் கவுன்சிலிங் சம்பந்தமா உங்களுக்கு வேணும்னா கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க. we are ready to help you. Thank you.